Very good morning, students. Today we are going to discuss Indian agriculture. இந்திய வேளாண்மை எப்படி லெசன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நவடேஸில் பார்த்திங்கன்னா நம்முடைய மிக முக்கியமாக நம்ம டெய்லி லைஃப்பில் நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியது தெரியும் உங்களுக்கு, ரைஸ். இந்த ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு, அதே போல் இந்தியாவுடைய மிக முக்கியமான என்ன வேளாண்மை பண்ணுறாங்க அப்படிங்கிற லெசனை அதில் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சருங்கிற லெசனில் ஒரு பாதி போர்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் ஒன்ஸ் அகெயின் என்னென்ன பார்த்தோங்கிறத முக்கியமாக ரீகால் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமோ அது ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு டவுட்னா என்கிட்ட கேட்கலாம் நீங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம இந்திய வேளாண்மைன்னு சொன்னோம். இந்த அக்ரிகல்ச்சருங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா லட்டின் வேர்ட் வந்து உருவானது. அப்படின்னு பார்த்திங்கன்னா அகர் ப்ளஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகர்னா ஃபீல்டு, கல்ச்சர் செய்யக்கூடிய உற்பத்தி. ஸோ அகர் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு அதை வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம சொல்லியிருப்போம். இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் இது சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் லெசனில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன, சாயில் நம்முடைய அக்ரிகல்ச்சருக்கு மிக ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் என்வியூ ரிசோர்ஸஸ். பட் ஆனால் இந்தியா ஹேஸ் செவரல் டைப் ஆஃப் சாயில். இந்தியாவில் பார்த்திங்கன்னா செவரல் டைப்பான சாயில்ஸ் இருக்குது, செவரல் டைப்பான என்வரான்மெண்டல் கண்டிஷன் காணப்படும். அந்த சாயில் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாயில் டிஃபைன் சாயில்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நாங்கள் ஆல்ரெடி கிளாஸ் சொல்லியிருக்கோம். The soil is the uppermost layer of the land surface, usually composed by minerals, organic matter, living organism, air and water சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு சாயில்னால் வெறும் அந்த மண்ணாக வந்து அது எப்படி உற்பத்தி படிவாகிருக்கு, நம்மளுடைய லேண்ட்ஃபார்மில் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னா அதில் நிறைய தனிமங்கள் இருக்குது, லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்கள் இருக்குது, ஏர் அண்ட் வாட்டர் இதெல்லாம் கலந்து தான் இருக்குது. அதில் அந்த சாயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதை ஒரு 3 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. கிளே, சிலிட், சாண்ட் அப்படின்ட்டு. இது முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சாயில் அப்படின்னு பார்த்தோம் கிளாஸில். த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ICAR அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா செட்டப் இன் 1953 செட்டப் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய சாயில் சர்ச் பண்ணி அதை பார்த்திங்கன்னா 8 டைப்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. அலிவல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், ஃபாரஸ்ட் ஆர் மவுண்டைன் சாயில், அரிட் அண்ட் டெசர்ட் சாயில், சாலின் ஆர் அக்ளைன் சாயில், PTR மார்ஷ் சாயில்ஸ் அப்படின்னு சொன்னோம். நம்ம கிளாஸில் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைனாக சொல்லியிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் சாயில் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரில். கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், சரிங்களா? அதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைப்ஸில் எனி 5 நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம கிளாஸ் சொல்லியிருக்கோம். அலிவல் சாயில் அப்படின்னா வண்டல் மண் அப்படின்னு மிக முக்கியமானது. இப்போ இந்த அலிவல் சாயில் வண்டல் மண் அதில் வந்து காதர் பாங்கர் அப்படின்னு 2 டைப்ஸ் இருந்துருக்குன்னு சொன்னோம். இது எப்படி ஃபார்மேஷன் உருவாகுது அப்படின்னா செடிமெண்ட் ஆஃப் டெபோசிஷன், செடிமெண்ட் ஆஃப் அண்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் விச் தே ஸ்லோலி லூசஸ். அது பார்த்திங்கன்னா ஆறுகள், இந்தியாவில் ஆறுகள் இங்கெல்லாம் உருவாகிருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிவர் மூலமாக அலிவல் சாயில் காணப்படுது. இதில் என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிச் பொட்டாஷு, பாஸ்பரிக் ஆக்சைட் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ்லாம் கலந்துருக்கும். நேச்சுரலாக பார்த்திங்கன்னா அலிவல் சாயில் சாலின், லூன் அண்ட் ஸ்லீட் கிளே இருக்கும். ஸோ இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் காணப்படுது, கிரகபுரத்ரா,
பிரம்மபுத்திரா அண்ட் பிளைன்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அப்படின்னு இந்த ரிவர் பேங்க் ஒட்டி காணப்படுது. ஸோ இந்த அலிவல் சைடில் என்னென்ன கிராப்ஸ் வந்து குரோத் ஆகும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இப்போ அதில் ரைஸு, வீட்டு, சுகர் கேன்ஸு, ஆயில் சீட்ஸ். ஸோ இதே போல் தான் மொத்தம் வந்து இந்த 8 டைப்ஸான சாயில்ஸுடைய கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது, இது கிராப்பிங் ஏரியாஸ் அப்படின்னு கிளாஸில் பார்த்தோம். கண்டிப்பாக மேப்லேயும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஏதாவது டைப்ஸ் ஆஃப் சாயில் கேட்போம், அதை நம்ம மார்க் பண்ணணும். இல்லை இந்த டைப்ஸை கொடுத்து அந்த பிளாக் சாயிலில் என்ன க்ரோத் ஆகுது, என்ன கிராப்பிங் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நம்ம அதை பற்றி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் ஒன் பை ஒன்று. ஏதாவது டவுட்னு நீங்கள் திரும்பி கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் டீக்ரடேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் சாயில்லாம் பார்த்த பிறகு சாயில் டீக்ரடேஷன். ஓகே, மண் வந்து என்னது சீர்கெட்டு போகுதல், மண் வந்து அதோடைய தன்மையை மாறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா 2015 ரிப்போர்ட் படி இந்தியாவுடைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தின் அடிப்படையில் ஐஐஆர்எஸ் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 147 மில்லியன் ஹெக்டார்ஸ் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க என்னென்ன காசஸ் அப்படின்னு சொல்லி. தேர் ஆர் செவரல் காசஸ் இருக்குது. அதில் சாயில் எரோஷன்ஸ் அண்ட் கில் எரோஷன்ஸ், ரிவைன் ஃபார் பேட்லேண்ட் அப்படிங்கிற மாரி, அது வாட்டர் லேக்கிங், சாலண்ட் அக்ளைன் சாயில், சால்ட் ஃப்ளாட் அண்ட் டைப்ஸ் அண்ட் எக்ஸட்ரா நிறைய நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். முக்கியமானது சாயில் டீக்ரடேஷன். அதே போல் அந்த சாயில் டீக்ரடேஷனாக நான் எப்படி நம்ம வந்து த மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இது புக்கின் கொஸ்டின் அப்படின்னு ஆல்ரெடி கிளாஸில் சொல்ல முக்கியமானது. ஸோ நான் எப்படி வந்து சாயில் வந்து பாதுகாக்கிறோம், அதுக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அவர் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபாரஸ்டேஷன், காடுகளை வளர்க்குறது, கன்ஸ்ட்ரக்டிங் டேம்ஸ் அண்டு பர்கைஸ் அப்படின்னா டேம்னா நம்ம வந்து அணை கட்டுதல், சின்ன சின்ன குட்டி குட்டி டேமை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிரேசிங்ஸ், அதாவது ஆடு மாடுகள் மேயக்கூடிய நிலங்களை முன்கூட்டியே பாதுகாத்து இருக்கிறது. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், இப்போ வேறு எப்படிலாம் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் வந்து மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கி மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது, கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன அது பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் சாயில்னு கேட்போம், கிளாஸஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு திரும்பி ஒன் செகண்ட் நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன மிக முக்கியமானது எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சாயில்ஸோடைய கொடுத்துருக்காங்க. மேப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸ் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அலிவல் சாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எந்தெந்த ஏரியாவில் இருக்குது, என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ. ஸோ இது ஃபுல்லாக அலிவல் சாயில். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் அப்படிங்கிறது இங்கெல்லாம் இருக்குது. அடுத்து பிளாக் சாயில், இதுதான் பிளாக் சாயில். ஸோ லேட்ரைட் சாயிலுங்கிறது இங்கே இருக்குது. ஃபாரஸ்ட் மவுண்டன் சாயில் இங்கே. ஸோ இதை போல் நீங்கள் பிடி அண்ட் மாஷ் சாயில்ஸ் முக்கியமாக லாஸ்ட் ஒன்று இருக்குது. அடுத்து இரிகேஷன் பார்த்தோம். அப்போ இரிகேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு அக்ரிகல்ச்சரில் எப்படி சாயில் பார்த்தோமோ அடுத்து இரிகேஷன் மிக முக்கியமானது. இது ஆர்டிஃபிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய இரிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிளான்ட் த்ரூ த ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் கால்டு இரிகேஷன். ஃபஸ்ட்டு அப்போ இரிகேஷனுங்கிறது நம்ம செயற்கையான முறையில் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறதாக ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த்ரூ த ஹாட் கண்ட்ரீஸ் ஆஃப் த சீசனல் ஆர் இர்ரெகுலர் ரெயின்ஃபால். ஸோ அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த போல் அதை பொறுத்து அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸுங்கிறது அமையுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. ரைட்டு, நம்ம வேறு என்ன நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறது மிக முக்கியமான இரிகேஷன்னா டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இருந்திருக்கு. இந்தியா ஹேஸ் ஏ டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ் டிபெண்டிங் ஆஃப் டோபோகிராஃபிக்கல், சாயில்ஸ், ரெயின்ஃபால், அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸு, கிரவுண்ட் வாட்டர், நேச்சர் ஆஃப் ரிவர்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ அதை மெயினாக பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கெனால் இரிகேஷன், வெல் இரிகேஷன், டேங்க் இரிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கெனால் இரிகேஷனை என்ன அப்படின்னு கால்வாய் பாசனம் சொன்னோம். வெல் இரிகேஷனை கிணற்று பாசனம், டேங்க் பார்த்திங்கன்னா அந்த குளம் பாசனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். குட்டை குளம்னு சொல்லுவாங்க, நீர்த்தேக்கங்களில் புரியுது. ஸோ அதோடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பர்சன்டேஜ்னு பார்த்துருக்கணும். அதில் கெனால் இரிகேஷன் அப்படின்னா டிவைடட் இன்ட்டு 2 ரெண்டாக பிடிக்கிறாங்க. இன்அண்டேஷன் கெனால்ஸ், பெனிரியல் கெனால்ஸ் அப்படின்னு பேர். இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸில் இட் இஸ் எ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன்.
நம்ம நாட்டில் 2வது மிகப்பெரிய நீர்ப்பாசனமாக இருக்கக்கூடியது கெனால் இரிகேஷன். ஸோ இது கெனால் இரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்அண்டேஷன் கெனால்ஸ் அப்படின்னா விட்டுதான் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த வாட்டர் இஸ் டேக்கன் அவுட் டைரக்ட்லி ஃப்ரம் த ரிவர் வித்தவுட் மேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் அ டேம். எந்த ஒரு டேமும் எந்த ஒரு அணையும் இல்லாத டைரெக்டாக போய் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் போய் பாயக்கூடிய ஒரு வாய்க்கால் மாதிரி அமைஞ்சிருக்கிறதுல அதுக்கு பேர் இன்அண்டேஷன் கெனால்ஸ் அப்படின்னு பேர். அதே பெனீரியல் கெனால்ஸ் அப்படின்னா வற்றாத நதிகள்லேருந்து பிரிஞ்சு நம்ம அக்ரிகல்ச்சராக பயன்படுத்தக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனீரியல் கெனால்ஸ் அப்படின்னு பேர். எதுவும் கிடையாது. அப்போ இன்அண்டேஷன் கெனால்ஸ்னால் என்ன, பெனீரியல் கெனால்ஸ்னால் என்ன, வெள்ளப்பெருக்கு இன்டேஷன் கெனால்ஸ் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு கால்வாய்கள்னு சொல்லுவாங்க. பெனீரியல்னால் வற்றாத நதிகள் ஒட்டிருக்கக்கூடிய கால்வாய்கள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வெல் இரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிணற்று பாசனம்.